இனிய வணக்கம். நான் கோமதி பேசுகிறேங்க. நான் கடந்த 18 வருடங்களாக சுயம் லிட்டில் ஸ்டார் ப்ரீ ஸ்கூல் அப்படிங்கிற கல்வி நிறுவனத்தை கோவையில் நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். இந்த பள்ளியில் என்ன சிறப்பு அப்படின்னா, ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி தூக்கி வீசக்கூடிய பொருட்களை நம்ம எப்படி குழந்தைகள் விளையாடும் பொருளாக மாற்றலாம் அப்படிங்கிறது தான். இப்போ எல்லா குழந்தைகளும் இப்போ ஆஃப்டர் கொரோனா மொபைலுக்கு அடிக்ட் ஆகியிருக்காங்க. அதிலிருந்து எப்படி பேரண்ட்ஸு குழந்தைகளை விடுவிக்கிறதுன்னு தெரியாமல் திணறிட்டு இருக்காங்க. நம்மளோட கல்வி முறையில் பார்த்திங்கன்னா, விளையாட்டு முறையில் கற்றல் அப்படிங்கிறதான் நான் ஒரு 3 யூடியூப் சேனல் நடத்திட்டுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா, குழந்தைகள் வீட்டில் இருக்கிற சமையல் பொருட்களை வச்சு நம்ம எப்படி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, ஸ்கூல் ஆரம்பித்ததுக்கப்புறம் மாண்டிசரி செட்ஸ் எல்லாம் விலை கொடுத்து வாங்குவாங்க. அப்படி இல்லாமல் தூக்கி வீசக்கூடிய பொருட்களை பயன்படுத்தியே குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறதா நம்ம மெத்தடு. இந்த மெத்தட் நிறைய குழந்தைகள் நிறைய ஊர்கள் நிறைய நாடுகள்லேருந்து இது கேட்டனால ஹோம் ஸ்கூலிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வெளிநாட்டில் இருக்கிற குழந்தைகளும் அந்த கொரோனா டைமில் படித்தாங்க. இப்போவும் USA, மலேசியா, இங்கே சென்னை, பெங்களூர், திருச்சி அந்த மாதிரியெல்லாம் குழந்தைகள் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கட்டிடத்துக்கு எப்படி அஸ்திவாரம் போல் இந்த முதல் தொடக்க கல்வி, ஆரம்ப கல்வி அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு மிக தெளிவாகவும், இந்த ஏஜில் தான் நல்ல நல்ல பழக்க வழக்கங்கள், அவங்களோட பிஹேவியர், எமோஷ்னல், காகினேட்டிங் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நாம் கவனம் செலுத்தணும். அடித்தளம் குழந்தைகளுக்கு மிகவும் அவசியமானது. தெளிவாக இருக்கணும். இதை என்னை பொறுத்த வரைக்கும் பெற்றோருக்கு தான் நாங்கள் நிறைய கல்வியை சொல்கிறோம். அதாவது குழந்தைகளை எப்படி வளர்த்தணும், அவங்களுக்கு என்ன சாப்பிட கொடுக்கலாம் அப்படி சொல்லி கொடுக்கறது, குழந்தைகள் ஃப்ரீ டைமில் அவங்க எப்படி என்கேஜாக வச்சுக்கிறது, அடிப்படை செயல்முறை கல்வியாக அதாவது லைஃப் ஸ்கில்ஸை நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் குழந்தைகள்கிட்ட நாம் எப்படி அப்ரோச் பண்ணணும், பெற்றோர்களிடம் எவ்வளோ மாற்றங்கள் தேவை அப்படிங்கிறதையும் நாங்கள் இதில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஒரு விஷயம் குழந்தைக்கு தெரியல அப்படின்னா, குழந்தைக்கு புரிகிற மாதிரி நம்மளுக்கு சொல்ல தெரியலங்கிறது தான் உண்மை. அதனால் இப்போ மொபைலெல்லாம் பார்த்தா அறிமுகப்படுத்தியது நாம தான். அதனால தான் பேரண்ட்ஸ்கிட்ட மாற்றங்கள் ஏற்படுத்தணும்னு நாங்கள் நினைக்கிறோம். சாரி, தேங்க்யூ, ப்ளீஸ் எல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்த போது பார்த்திங்கன்னா, அவங்க இங்கே செய்கிறாங்க, வீட்டில் போய் செய்கிறது கிடையாது. அதனால தான் பெற்றோருக்கும் இந்த அவேர்னஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நல்லா பிறந்த குழந்தைகள் இப்போ மொபைல் கொடுத்து, மொபைல்னால் குழந்தைகளுக்கு வரக்கூடிய, அதாவது குழந்தைகள் நார்மலாக இருக்க குழந்தைகள் கூட மைல்டு ஆர்டிசம் இல்லை ஹைப்பர் ஆக்டிவ் நிறைய டிஸார்டர்ஸ்னால் வர்றாங்க. இது எல்லாம் இல்லாமல் அந்த குழந்தைகளை எப்படி விளையாட்டு முறையிலேயே அவங்கள இதில் சரிப்படுத்துறது, பேசாத குழந்தைகளை எப்படி பேச வைக்கிறது அப்படிங்கிறதா நம்ம பாடத்திட்டத்தில் முக்கிய அங்கமாக இருக்குது. இந்த ஸ்கூல் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள், அதாவது இலவசமாக 5 நாள் கிளாஸ் நாங்கள் எடுத்துகிட்டு கொடுத்துட்ருக்கோம். இதில் சொல்லல்ல செயல், மகிழ்வித்து மகிழ், துணிவுடன் ஏற்றுக்கொள் அப்படிங்கிற வகுப்பெல்லாம் நடத்திட்டுருக்கோம். இது எல்லாமே இலவசமாக வாட்ஸ்அப்பில் நடத்திட்டுருக்கோம். இது எழுத, அதாவது தமிழ் படிக்க வைக்கிறது, முயன்றால் முடியும் அப்படிங்கிற அந்த குரூப்பில் எழுத படிக்கிறதுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே நிறைய மக்களை போய் சேர்ந்துருக்கு. இன்ன வரைக்கும் ஒரு 10,000 பேர்த்தில் குழந்தைகள்கிட்டையும் பேரண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். இந்த அடுத்த தலைமுறையை நம்ம சிறப்பாக கொண்டு போகணும். இந்த விஷயங்கள் உலகில் இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை.